எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் 2026 ராயல் ரம்பலோட ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டபிள்யூ மொத்தமாக ராயல் ரம்பல் பேப்பரில் எத்தனை மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் யாரெல்லாம் வின் பண்ண போகிறா அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலுக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2026 ராயல் ரம்பலை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்புலாம் எதுவும் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக போன வருஷம் 2025 ராயல் ரம்பல் தான் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அதிக பேரால் பார்க்கப்பட்ட டபிள்யூ ஷோவாக இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் சவுதியில் பார்த்திங்கன்னா நடக்குது ராயல் ரம்பல். ஸோ அதுக்கான எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கு ஸோ ராயல் ரம்பல் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு இல்லை. ஸோ ரெசில்மேனியா டைமிங் வேறு. ராயல் ரம்பல்லேருந்து பயங்கரமாக பார்த்திங்கன்னா பார்க்காதவங்க, ஸோ டபிள்யூ பார்க்காதவங்க கூட பார்த்திங்கன்னா டபிள்யூ பார்க்க ஆரம்பிப்பாங்க. பழைய ஃபேன்ஸுங்க எல்லாருமே திரும்ப இந்த ரெசில்மேனியா இந்த ஜனவரி 2 இந்த ஏப்ரல் வரைக்கும் பார்த்திங்கன்னா திரும்பவும் டபிள்யூ பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இருந்தும் ராயல் ரம்பலுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ டபிள்யூ இந்த வருஷம் ராயல் ரம்பலை சவுதி அரேபியாவில் நடத்த போகிறாங்க. ஸோ அதுவும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரியே பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அதே சமயம் இந்த வருஷம் ராயல் ரம்பலுக்கு டபிள்யூ மொத்தமாக 4 மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 4 மேட்ச்சில் 2 மேட்ச் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ராயல் ரம்பல் மேட்ச். ஒன்று ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் சாமி ஜெயினுக்கான டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச். இன்னொன்று ஸோ ஏஜே ஸ்டைலோட கடைசி மேட்ச் அப்படின்ற மாதிரி டபிள்யூ வெறும் 4 மேட்சை வச்சு இந்த வருஷம் ராயல் ரம்பலை பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாங்க. குறிப்பாக இந்த வருஷம் ராயல் ரம்பல் எப்போ எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 1ஆம் தேதி காலையில் 12:30 மணிக்கு, ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே காலையில் 12:30 மணிக்கு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மேட்சை பார்த்திங்கன்னா போட போகிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு நைட்டு 12:30 மணிக்கு பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அஃபிஷியலாக லைவாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் ராயல் ரம்பல் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்கணும். காலைல ஏஞ்சிங்கன்னா அது லைவ் கிடையாது, காலையில் ஏஞ்சிங்கன்னா அது ப்ரீ ஷோவாக தான் இருக்கும். ஸோ ராயல் ரம்பலை நான் லைவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு குறிப்பாக 12:30 மணிக்கு பார்த்திங்கன்னா ராயல் ரம்பல் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மறக்காமல் போயிட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள். ஸோ சவுதி அரேபியா டைம் அப்படின்றதுனால நமக்கும் ஸோ இந்தியாவுக்கும் சவுதிக்கும் பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். இதே யூஎஸில் நடந்துச்சுன்னா நம்ம காலையில் பார்க்கலாம். ஸோ சவுதியில் நடக்கிறதுனால முன்னாடியே நம்ம 12:30 மணிக்கு பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு 2026 ராயல் ரம்பலில் என்னென்ன மேட்ச் நடக்க போகுது, அதில் யாரெல்லாம் வின் பண்ண போகிறா அப்படின்ற என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்ல போகிறேன். அதே சமயம் உங்களோட ப்ரெடிக்ஷனை மறக்காமல் இப்போயே கீழே பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ ராயல் ரம்பல் பேப்பரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கான ராயல் ரம்பல் மேட்ச் தான் நடக்கும். ஸோ உமன்ஸுக்கான ராயல் ரம்பல் மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மொத்தமாக ஒரு 17 பேரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியா ரிப்ளி, இயோ ஸ்காய், பெய்லி, லைரா வல்கீரியன், லிவ் மார்கன், ராக்சின் ஃபெரஸ், ரக்கூல் ராட்விகஸ், ஆஸ்கா, ஜேட் கார்கில், பெக்கி லிஞ்ச், சார்லட் ஃப்ளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 17 பேரை பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறவங்க தான் சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ சர்ப்ரைஸாக யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேபி பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குற ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற பியாங்கா பிளேரா பார்த்திங்கன்னா ரிட்டன் வருவாங்க. பேஜ் பார்த்திங்கன்னா ரிட்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸோ நிக்கி பெல்லா மாதிரியே ப்ரீ பெல்லாவும் பார்த்திங்கன்னா ஸோ ராயல் ரம்பலுக்கு ரிட்டன் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல வகையான ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ யாரெல்லாம் வரப்போகிறா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த உமன்ஸ் ராயல் ரம்பலை பொறுத்த வரைக்கும் 2 பேர் பார்த்திங்கன்னா இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1.5 நிமிஷத்துக்கு கரெக்டாக 90 செகண்டுக்கு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா கவுண்ட் ஒன் முறையில் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் எல்லாரையும் பார்த்திங்கன்னா டாப் ரோப்பில் இருந்து வெளியில் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியாக யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா உமன்ஸ் டபிள்யூ சாம்பியன்ஷிப்காகவோ இல்லை உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காகவோ ரெசில்மேனியாவில் மோதலாம். ஸோ அதுக்கான ஒரு கண்டெண்டர் மேட்ச் தான் இது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா பல வகையான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஒரு 2 பேர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒன்று ரா சைடு, இன்னொன்று ஸ்மாக் டவுன் சைடு. ஸோ அப்படி தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லிவ் மார்கன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்
வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா இந்த வருஷம் உமன்ஸ் ராயல் ரம்பலை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பியாங்கா பிளேரா வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பலுக்கு தான் ரிட்டர்ன் வர போகிறாங்க இன்ஜுரிலாம் முடிச்சுட்டு. ஸோ அவங்க இந்த வருஷம் ராயல் ரம்பலில் வின் பண்ணும் பட்சத்தில் அவங்க ஜேட் கார்கிலோட வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப்காக மோதலாம். ஜேட் கார்கிலும் இந்த ராயல் ரம்பலில் இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பில்டப் பண்ணலாம். ஒன்று பியாங்கா பிளேரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லிவ் மார்கன், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வர்சஸ் குந்தருக்கான ஸோ ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒருவேளை குந்தர் ஏஜே ஸ்டைலை பீட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஏஜே ஸ்டைலோட கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அவரு ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரணும். ஸோ குந்தரை பொறுத்த வரைக்கும் ஆள் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் கோல்டுபர்கை ரிட்டையர் பண்ணார், ஒரு பக்கம் ஜான்சினை ரிட்டையர் பண்ணி ஸோ ஃபேன்ஸுங்க கொலகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்காங்க. அதுக்கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏஜே ஸ்டைலை ரிட்டையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜே ஸ்டைலோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் வந்து நிற்கிறாரு. ஸோ ஏஜே ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் அவரோட WWE கான்ட்ராக்ட் பிப்ரவரி மாதத்தோட முடிய போகுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா பல மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜான்சினாவோட ஒரு மேட்ச் பண்ணிட்டாரு, சிஎம் பங்கோட இப்போ ஒரு மேட்ச் பண்ணாரு. ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுறாரு. குறிப்பாக சின்ஸ்கே நகாமோராவோடலாம் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அந்த ட்ரீம் மேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாடி எந்தெந்த மேட்ச்லாம் பெருசாக பண்ணாங்களோ அந்த மேட்ச் எல்லாம் திரும்ப பண்ணிட்டு இருக்காரு. மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை பீட் பண்ணி ஏஜே ஸ்டைலை ரிட்டையர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் இந்த மேட்சை ரெசில்மேனியாவில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ கரெக்டாக ஏஜே ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் 2016 ராயல் ரம்பலுக்கு தான் டெபியூ ஆனார் WWE. 2026 கரெக்டாக 10 வருஷம் WWE ஒர்க் பண்ணியிருக்காரு. 2026 ராயல் ரம்பல் ஸோ ஜனவரி 31 நடக்க போகிற ராயல் ரம்பல் தான் ஏஜே ஸ்டைலோட கடைசி மேட்சாக இருக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் குந்தர் கிட்ட தோத்துட்டு ஏஜே ஸ்டைல் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. ஸோ இதான் இந்த மேட்ச்சில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ட்ரூ மேக்கின்டயர் வர்சஸ் சாமி ஜெயினுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சாமி ஜெயினுக்கு சவுதியில் ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. பட் இருந்தாலும் சாமி ஜெயின் சாம்பியன் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். WWE அதை செய்வாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ட்ரூ மேக்கின்டயர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் இப்போ தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஜெயிச்சு ஒரு 2-3 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே அவர் தோப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிங்கன்னா அதிகபட்சம் ட்ரூ மேக்கின்டயர் இந்த மேட்ச்சில் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ ட்ரூ மேக்கின்டயர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினை பீட் பண்ணி அவரோட சாம்பியன் அவரே ரீட்டைன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்கின்டயர் அவரோட சாம்பியனை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 2026 ஸோ மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை பற்றி பார்த்துடலாம். ஸோ மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1.5 நிமிஷத்துக்கு 90 செகண்டுக்கு ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க. கடைசியாக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒன்று வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக ரெசில்மேனியாவில் மோதலாம், இல்லை WWE சாம்பியன்ஷிப்காக ரெசில்மேனியாவில் மோதலாம். ஸோ இது 2 சாம்பியன்ஷிப்பில் ஒரு சாம்பியன்ஷிப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மோதலாம். ஸோ இப்போ வரைக்கும் WWE யாரெல்லாம் இந்த ராயல் ரம்பல் மேட்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ், கோடி ரோட்ஸ், குந்தர், பிராக் லெஸ்னர், ஜே ஊசோ, ரேமஸ் ஸ்டுடியோ, டிராகன் லீ, பென்டா, பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட், லோகன் பால், ஆஸ்டின் தியரி, ஜெவன் எவன், ஸோ ஒபாஃபெமி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 பேரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 16 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. செத்ராலன்ஸ் வருவாரா, சாட் கேபிள் வருவாரா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ வரப்போறாரு அப்படின்ற மாதிரி பல வகையான ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபைனலி பிராக் லெஸ்னரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ யார் வரப்போறா அப்படின்றத நம்ம ராயல் ரம்பல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க போகுது, யார் வின் பண்ண போறா? இந்த மேட்ச்சில் பிராக் லெஸ்னர் இருக்காரு, குந்தர் இருக்காரு. ஒருவேளை ஏஜே ஸ்டைலை ரிட்டையர் பண்ணிட்டு ஸோ ராயல் ரம்பலில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வர்சஸ் குந்தரோட ஃபியூடை கிரியேட் பண்ணி ஒருவேளை ரெசில்மேனியாவில் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வரும்போதே ஒரு 1 இயர் தான் நான் இருப்பேன், என்னோட ரிட்டையர்மெண்ட்டை 2025 வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்தார். மேபி குந்தரோட நெக்ஸ்ட் டார்கெட் பிராக் லெஸ்னராக கூட இருக்கலாம். மேபி பிராக் லெஸ்னர் வர்சஸ் குந்தருக்கான ரைவல்ரியை வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பலில் கிரியேட் பண்ணி அவங்களோட ரெசில்மேனியா மேட்சை கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். இது இல்லாமல் பல வகையான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ரம்பலில் போகுது. ஸோ இந்த வருஷம் மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 2 ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ ஒன்று கோடி ரோட்ஸ் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்ச் தான் ரெசில்மேனியாவில் WWE ஆக்சுவலாக பிளான் பண்ணி வச்சாங்க. கடைசி நேரத்தில் இந்த மேட்சை திரும்பவும் வச்சா WWE ஃபேன்ஸ் காண்டாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானே ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல்
ரம்பல் பண்ணாரா. மேபி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருந்திருந்தார் அப்படின்னா ரோமன் ரிங்ஸ் வின் பண்ணி ராயல் ரம்பலை கோடி ரோட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3வது மேட்சை ரெசில்மேனியாவில் பண்ணியிருப்பாங்க. கடைசி நேரத்தில் அந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ திரும்பவும் கோடி ரோட்ஸை ஜெயிக்க வைப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. மேபி அவர் ராயல் ரம்பல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வின் பண்ணுவாரா, எல்ஏ நைட் வின் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி பல பேரோட பேர் பெருசாக போய்கிட்டு இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் WWE கொஞ்சம் போரிங்காக போய்கிட்டு இருக்கு. ரெசில்மேனியாவை ஹைப் ஏற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சாய்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வருஷம் மென்ஸ் ராயல் ரம்பலை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் வின் பண்ணியே ஆகணும். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் இருந்தாலும், ஒரு பக்கம் சிஎம் பங்க் இருந்தாலும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் வின் பண்ணாலும் ஏதோ மிஸ் ஆகுது. ரோமன் ரிங்ஸ் கையில் சாம்பியன் இருக்கும்போது அது தரமாக வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு மொமெண்டத்தை WWE கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக ரோமன் ரிங்ஸ் இந்த வருஷம் மென்ஸ் ராயல் ரம்பலை வின் பண்ணுவார். அவர் ரெசில்மேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவர் சிஎம் பங்கோட கூட மோதலாம், ட்ரூ மெக்கின்டையரோட கூட மோதலாம். அது என்ன வேணாலும் நடக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மென்ஸ் ராயல் ரம்பல் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ ரோமன் ரிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இது எல்லாமே என்னோட சொந்த ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன். உங்களோட ரிசல்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ராயல் ரம்பல் பார்க்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.